ஃபியூச்சர் கோலை பற்றி சொல்லுங்கள். வீடு கட்டி ரெண்டில் இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டு போய் எங்கள் சொந்த வீட்டில் உட்கார வைக்கணும். அதுதான் என்னோட மெயின் கோல். ஃபஸ்ட்டு என்னோட கோல் என்னன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பேன். உண்மையாக ஃபஸ்ட் ரேங்க் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நான் சின்ன வயசு நான் 6th படிக்கிறப்ப நான் ஃபஸ்ட்டு எங்கள் கிளாஸில் சேர்ந்தேன். அப்போ பயாலஜி மிஸ் தான் எங்களுக்கு வந்து சயின்ஸ் எடுத்தாங்க. நான் அவங்க மிஸ்ஸோட அந்த மிஸ் மேலே எனக்கு ஒரு அஃபெக்ஷன். மிஸ் நான் உங்கள் குரூப் தான் வருவேன்னு சொன்னேன். ஆனால் அது இன்ன வரைக்கும் நடந்துருச்சு. கண்டிப்பாக அவங்க குரூப் தான் போவேன். ஆனால் பயாலஜி படித்து 10th ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கணும், அப்புறம் 12th ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கணும், காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு அந்த எய்ம் தான் ஃபஸ்ட்டு எனக்கு. எனக்கு வந்து பைலட் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அந்த கோச்சிங் தரத்துக்கான எல்லாமே வந்து இங்கே நம்ம திருச்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே எதுவும் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் அவுட்டர் ஆஃப் த சிட்டியில் தான் இருக்குது. அதனால் அதுதான் கொஞ்சம் இப்போதைக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் எல்லாமே இருக்குது. ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. நம்மளாட்டு எந்த இது இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் போதும். என்னோட கனவு என்னன்னா சொந்தமாக ஒரு வீடு. ஆக்சுவலாக வீடெல்லாம் இருக்குது, பட் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. சொந்தமாக அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி நாங்கள் இருக்கணும். என் பிள்ளைங்களுக்கு நல்ல எங்களுக்கு மெயினான என்னோட லைஃப்பில் பெரிய கோல் என்னென்னா கடன் இல்லாத வாழ்க்கை. யாருக்கிட்டேயும் ₹1 கொடுத்து இது பண்ணி கொடுக்கணும் இல்லை, கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அதுதான் இப்போதைக்கு என்னோட இருக்கிற மெயின் கோல். பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் எல்லாமே தாண்டி கடன் இல்லாத வாழ்க்கை என்னோட இப்போ பெரிய கோலாக இருக்குது. ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ சேலரி கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்கேன். இன்னும் பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சேலரி ஒரு 60K 70K மாதிரி சேலரி வாங்கணும்னு என்னோட எய்ம் இருக்குது. ஸோ அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நோய் இல்லாமல் வாழணும், நிம்மதியாக வாழணும், சண்டை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் அமைதியாக வாழணும். இதுதான் என்னோட கோல். ஃப்ரெண்ட்ஸோட இருந்துட்டா மட்டுமே போதுமா? அப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்துக்குலாம் என்ன பண்ணுவீங்க? இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் வாழ்க்கை, வேற ஒன்றும் இல்லை. போலீஸ் தான் ப்ரோ. போலீஸ். அதுக்காக என்ன முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, அவ்வளோதான். இதுக்கு மேலே போயிட்டு கிளாஸ் எதுவும் அட்டன் பண்ணணும். அப்படி அந்த அப்படியே அதுலேயே போனால் தான் ப்ரோ கரெக்டாக இருக்கும். என்னோட கனவு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீடு வந்து குட்டி வீடாக இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வீடு கட்டி கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப், நல்ல ஒரு அரசு அதிகாரியாக போகணும். அதோட என் பிள்ளைங்களை பற்றின கனவு எனக்கு அதிகமாக இருக்குது. அது ஒன்று. இதில் ஒயின் ஷாப்புக்கு ஓனர் ஆகணும்னு ஆசை. அது ஓனர் ஆகி ஜாலியாக சரக்கு அடிக்கணும். நம்ம தெரிஞ்ச பசங்களுக்கெல்லாம் வர இதுல இருந்தா வச்சா அவன் நியூர் கோட்டை எடுத்துக்கோ, நியூர் ஃபுல்லா எடுத்துக்கோ வச்சான் ஜாலியா சந்தோஷமா கொடுத்து நம்மளால இத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்காங்களேன்னு சந்தோஷப்படுத்தணும். பஸ் டைலரிங் போகணும், அது கற்றுக்கணும். ஏன்னா நான் போகிற ஃபேமிலி வந்து எப்படியும் விவசாய ஃபேமிலியாக தான் இருக்கும். அதனால எங்கேயும் விட மாட்டாங்க. அதனால என் டைலரிங் இந்த மாதிரி தச்சுக்கிட்டு நான் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அந்த ஃபேமிலிக்காண்டி அவ்வளோ இது பண்ணுவேன். வீடு கட்டணும், 2வது வந்து ஒரு கார் ஒன்று வாங்கணும் ஆசை. இல்லை, அதுக்காக என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? கார் வாங்கணும். அதுக்கு உழைப்பு வியாபாரம் போயிட்டு வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். நான் சாதாரண கவரி செயின் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறேன். அதை சீட்டு போட்டு பண்டி சீட்டு மாதிரி போட்டு தான் படிக்க வச்சதெல்லாம் அம்மா அப்பா தான். வேலை வந்து எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து 50 ரூபா கொடுத்து இந்த சாக்கடை அள்ளு அப்படின்னாலும் நான் அள்ளிடுவேன். சரியா? எனக்கு தேவை அந்த மணி ஏர்ன் பண்ணும். மணி ஏர்ன் பண்ணி ஒரு நல்ல வீடு கட்டி வச்சு அந்த வீட்டில் வந்து அம்மா அப்பா உட்கார வச்சு சாப்பாடு பண்ணணும். அதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் கோல். அதுக்கான என்ன முயற்சி வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க? பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு இன்டர்வியூக்கு போறப்ப அதாவது என்னால 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச முடியலன்னு நான் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். எங்கனால தமிழ் மீடியமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இதே இங்கிலீஷ் மீடியமா இருந்தா அவங்க பிள்ளைங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போறதே வேற. தமிழ் மீடியம்னா அந்த அளவுக்கு இதுங்கள்ட்டெல்லாம் என்ன இங்கிலீஷ் வரப்போகுது அப்படின்னு சொல்ல நான் வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிறது. ஒரு வேலையில போயிட்டு அவங்கள்ட்ட நான் தப்பா பேசி நான் இது பண்ணதை எல்லாம் சிரிப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பேசுறப்ப தப்பா பேசினா சிரிப்பாங்க. அப்படி பேசி கத்துக்கிட்டதை என் பிள்ளைங்க சின்ன வயசுல இருந்தே நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். அதுல இருந்து என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியத்துல என் பிள்ளைங்களை படிக்கணும், நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். இப்போ அது என்னோட ஆம்பிஷன். காலேஜ் படித்து முடிச்சணும், அதுலேருந்து என் கோலாக தான் போயிட்டுருக்கு. பட்டு ஒர்க் பண்ணுறது இப்போது சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ இப்போ அதுக்கான ஸ்டெப் நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். பட் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 இயர்ஸாக நான் இதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன், என்னுடைய ட்ரீம் ஹவுஸ். எத்தனை வருஷமா இதை வந்து உங்க கோலா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? 1 இயரா எனக்கும் ஆசையா இருக்கும். சரி நம்மளும் ஒயின் ஷாப் கடையில இருக்கலாம், நம்ம ஒயின் ஷாப்ல இருந்தா நம்ம காசு கொடுத்து வாங்க தேவையில்லையே, சரக்கு அடிச்சு ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். அது மாதிரி ஆசை இருக்கு. ஃபியூச்சர்ல ஏதாவது பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தாட் இல்லையா? இது எய்மே பெருசு தான். அது ஃபர்ஸ்ட் நான் முடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஜாப் வந்துச்சுன்னா அதுல நம்ம ஹெட்டா இருக்கணும். நம்ம அடுத்தவங்களுக்கு எல்லாம் வேலை பார்க்க கூடாது. நம்ம ஒரு இது
இப்போ ஒரு ஐடியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நம்ம அடுத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு எய்ம் இருக்கு. போற வீட்ல வந்து இங்கேயும் சரி, பிறந்த வீட்லயும் புகுந்த வீட்லயும் கடன் இல்லாம அந்த ஒரு லைஃப்பை நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதான் என்னோட ஃபியூச்சர் கோல்ஸ். வீடு கட்டணும்னு சொன்னீங்களே, இந்த கனவு வந்து எவ்வளவு நாளா உங்களுக்கு இருக்கு? அது ரொம்ப நாளாவே இருக்குதுங்க. தான் நான் அடுத்த வருஷம் செய்யறோம், தான் அடுத்த வருஷம் செய்யலாம், தான் அடுத்த வருஷம் செய்யலாம்னு ஓடிக்கிட்டு தான் இருக்க ஒழிய அதோட லக்கை நோக்கி இன்னும் போகல. நாங்க பக்கம் போகல. போகணும். போனா என்னை விட சந்தோஷப்பட்ட ஆள் யாருமே இந்த உலகத்துல இருக்க முடியாது. எல்லாம் படிக்கலாம் ப்ரோ, இன்னும் 1 year தான். சும்மா புக் இருக்கு, வாங்கி அப்பப்போ படிப்பேன், அவ்வளோதான். சும்மா கால் ஃபார் விட்டாங்க எடுத்து படிக்கிறது, அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கல, சும்மா ஜஸ்ட் பார்ப்போம், அவ்வளோதான். 1 time எழுதுன மார்க் இல்லை. சரி, இந்த டைம் கண்டிப்பா வந்து பாஸ் ஆயிருங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த பைலட் ஆகணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக ஏதாவது நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருக்கீங்களா? இப்போ நம்ம ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கனால ஜெஇ ப்ரிப்பேர் பண்ணி ஏரோநாட்டிக்கல் படிச்சு அப்படி போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால ஜெஇ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் இந்த மாதிரி ஆசையெல்லாம் நல்ல ஒரு ஜாப்ல போகணும். இந்த இப்போ சொல்றாங்க நான் தமிழ் மீடியம் தான் படிக்கிறேன். தமிழ் மீடியம் படிச்சா டிஎன்பிசிலையோ நீட்லையோ பாஸ் ஆக ரொம்ப கஷ்டம். சிபிஎஸ்சி பிள்ளைங்க தான் நீட்ல பாஸ் ஆக முடியும். நான் தமிழ் மீடியம் தான் படிக்கிறவங்களாம் பாஸ் ஆக முடியும் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா அப்படி இல்லாம நானும் தமிழ் மீடியம் படிச்சு டிஎன்பிசில இல்லை நீட்ல ரெண்டுத்துல எதையாவது ஒன்று படிச்சு நானும் பாஸ் ஆகி காட்டுறேன்னு ஒரு இதுல இருக்கேன். அது ஒரு எய்ம். ஆசைலாம் வேணாம். ஒரு இந்த மாதிரி சினி ஃபீல்டுக்கு போகணும் அந்த மாதிரி ஆசை. நம்மளே ஹீரோ மாதிரி இருக்கோம், அதுல வேற எங்க இதெல்லாம். அப்ப சினி ஃபீல்டு போலாம்ல, ஹீரோ மாதிரி இருக்கீங்களா, அப்ப சினி ஃபீல்டு போலாம். இருந்தாலும் காலேஜ் முடிஞ்சிடுச்சு. இனி ஏதோ ஒரு இப்போதைக்கு கிடைச்ச ஒர்க்கை வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஏதாவது பெஸ்ட்டாக ஒர்க் இருந்துச்சுன்னா அதை பார்ப்பேன். 4 வருஷத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வரைக்கும் நான் அந்த 4 வருஷமும் என் ஃபேமிலிக்காக தான் ஃபுல் சப்போர்ட்டு. என் தங்கச்சி இருக்காங்க, அவங்கள படிக்க வைக்கணும். அக்கா இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும். அம்மா அப்பா எல்லாம் அவங்க ஃபேமிலியை வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நான் எடுத்துப்பேன். ஓனர் ஆகணும்னு சொல்றீங்க ஒரு ஒயின் ஷாப்புக்கு, இதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்களா? ஏதாவது இதுக்காக முயற்சி எதுவும் பண்ணல ப்ரோ. இது குடிச்சிட்டு தான் ப்ரோ இருக்க. குடிச்சிட்டு பிளாக்ல ஓட்டுவேன், சைடில் பிளாக்ல கடை பூட்டி இருக்கப்ப பிளாக்ல ஓட்டுவேன், அவ்வளோதான் ப்ரோ. ஏன்னா நான் நிறைய அடிபட்டேன், எங்கள் அம்மா சைட்லேயும் சரி நிறைய பார்த்துட்டேன். அதனால வந்துட்டு இப்போதைக்கு என்னோட கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல வீடு, பிள்ளைங்களுக்கு நல்ல எஜுகேஷன், அதுதான் பிள்ளைங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகணும். அதுதான் என்னோட இப்போதைக்கு இருக்கிறது. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 yearsல நிறைவேறும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான ஸ்டெப்பு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துகிட்டே இருக்கேன். ஸோ அந்த கோல் எனக்கு வந்தால் தான் என்னோட ட்ரீம் அம்சம் நான் கட்ட முடியும். ஸ்கூல்ல எனக்கு எவ்வளோ நான் டைம் பேசுவேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசாமலாம் இருக்க மாட்டேன், பேசுவேன். ஆனால் அந்த படிக்கிற டைம்னு வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக நான் படிக்காமல் என்றைக்குமே விட்டது கிடையாது. ஸ்கூல்லேயே இருக்கட்டும், இல்லை வீட்லேயே இருக்கட்டும். சும்மா அந்த வீட்டில் இருக்க டைம்ல எப்போ பார்த்தாலும் எடுத்து படிக்க நல்லா டிவி பார்ப்பேன், நல்லா ஃபோன் ஒன்றுவேன், எல்லாம் பண்ணுவேன். நான் அந்த படிக்கிற டைம்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்துருச்சுன்னா எப்போவுமே விடாமல் படிச்சுட்டே தான் இருப்பேன். இந்த மாதிரி பைலட் ஆகணும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்பா அம்மா வந்து என்ன சொன்னாங்க உங்களுக்கு? அவங்க ஒன்றும் சொல்லலை பெருசா. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. வேற எதுவும் எதுவும் சொல்லலை. போறோமா ஜாலியா பசங்க கூட சுத்துறோமா, நைட்டு 6 மணி ஆனா கடைக்கு சரக்கு அடிக்க போறோமா, சரக்கு அடிச்சுட்டு சிகரெட் அடிச்சுட்டு படுத்துருவோம். அந்த ஐடியா இருந்ததா வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி? ஆஃப்டர் சின்ன வயசுல இருந்தெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா விஷயம்லாம் இல்லை. பட் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்குறப்ப, இப்போ நம்ம சொந்த வீட்லயே இருக்கிறப்ப ஏதாவது ஒரு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட மாமியார் வீட்டுக்கு எனக்கு ஒரு சின்ன கிளாஷ் ஆச்சு அப்படின்னா சடனா நீங்க கிளம்புங்க, வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொந்தமா இருந்தாலும் அவங்களே சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம துரத்தாத ஒரு வீடு வேணும். நீங்க வேண்டாம், நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லாத ஒரு வீடு வேணும். நம்ம அங்க கஞ்சியோ கூழோ குடிக்கிறோமோ, நம்மள துரத்தாத ஒரு வீடு வேணும்ன்றதான் என்னோட இதா இருந்தது. நம்ம இன்னைக்கு சமாளிக்கலாம், நாளைக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு போனா நாளைக்கு வருமா. உங்களோட ஃபியூச்சர் பிளானே ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், அதான் எப்பவுமே ஜாலியா இருக்கணும், இது ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் மாதிரி தான் எடுக்குது. இப்போ 10th எழுதியிருக்கிறா, 10thலயும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்னு அது எய்ம். அது ஸ்கூல் ஃபர்ஸ்டா எடுக்கணும், 12th ஸ்கூல் ஃபர்ஸ்டா எடுக்கணும், காலேஜ் போய் கோல்டு மெடல் வாங்கணும், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும். அதோட சைனுக்காக 10 பேர் நிக்கணும். என்னோட கனவு அதை அப்படி கொண்டுட்டு வரணும் என்னோட உருவாக்கம். அதுக்கு வந்து நல்ல கைடா பண்ணிட்டு இருக்கீங்களா? சின்ன வயசுல இருந்தே நல்ல வழிகாட்டியா நீங்க செயல்பட்டு இருக்கீங்களா? செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்காது. என்ன ஏதாவது ஸ்கூல்ல போட்டியோ எது பண்ணாலும் சரி, நீ செய்ய, அதுக்கு உண்டான செலவை நான் பாத்துக்கிறேன், நீ படிக்கிறதுக்கு என்ன வேணும் கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். குழந்தைங்க அவங்களோட கனவுகளை வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா எப்பயாவது? அதுக்கு இப்போ வயசு 16 தான் ஆகுது. சின்ன பிள்ளைல பாத்தீங்கன்னா டீச்சர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என்ன சொன்ன, டீச்சர் ஆகுது சரிப்பட்டு வராது. இப்போ கொஞ்சம் காலகட்டம் வர வர வர
இதுங்கெல்லாம் டீச்சரை சேர்ந்து எவ்வளவு கொடுமைப்படுத்துதுங்கன்னு இதுங்க தெரிஞ்சுக்கிச்சிங்க. டீச்சர் வேலை ப்ரெஷரான வேலைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டனால டீச்சர் வேலை வேணாம்னு சொல்லி அதோட கோலை விட்டுருக்கு. இப்ப ஆம்பிஷன் என்னன்னா நல்லா படிச்சு ஒரு டிஎன்பிசி மாதிரி எக்ஸாம் நல்லா அது என்ன சொல்றேன்னா அதோட கோலா வச்சு அதை பாஸ் பண்ணி அந்த வேலையை பிடிச்சி ஒரு அரசு அதிகாரியா உட்காரணும்னு சொல்லி அதோட எய்ம்ல இருக்கு. இப்ப அது ஓகே, அந்த இடத்துல உட்கார வச்சு நான் ஆசை பார்க்கணும்னு, எனக்கு அது ஒரு அழகு பார்க்கணும் ஒரு ஆசை. கண்டிப்பா உங்களோட ஆசை வந்து நிறைவேறும்.